மகளிர் தினம் வந்து மார்ச் 8 அப்படிங்கிறோம் இல்லையா, மகளிருக்கான தினம். நான் என்ன சொல்றேன், மகளிருக்கான தினம் மார்ச் 8 மட்டும் அல்ல, அந்த 365 நாளுமே நமக்கான தினம் தான். நம்ம ஒவ்வொருத்தரும் இங்க தட்டி சொல்லிக்கணும். உண்மையா? அப்பதான் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய பாதைகளை கரெக்டா வழி நடத்தி கொண்டு போறதுக்கு உறுதுணையா நம்மளை செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணவே முடியும். ஸோ நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணும் போது கூட யாரும் அப்ரோச் பண்ணல, நம்மளை தட்டி கொடுக்கலன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, நம்ம யாருமே ஃபீல் பண்ணிடவே கூடாது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய நெருங்கிய எந்த வட்டாரமா இருந்தாலும் கூட யாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ணலைன்னு மட்டும் யாருமே நினைச்சிடாதீங்க. அது முக்கியமான பெண்கள். என்னடா நம்ம இதை பண்ணணுமே, கிட்ட இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு கூட இதை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. என்ன செய்யணும், இப்படி நெஞ்சில் நம்ம தான் நம்மளை தட்டி கொடுத்து நம்மளை முன்னேறிக்கிட்டே இருக்கணும். நம்ம எது நம்மளை முன்னெடுத்து சொல்லணுமோ அப்படி முன்னேக்கி போயிட்டே இருக்கணும். பாரதியார் கண்ட கனவுகள் அப்படிங்கும் போது என்ன தோணுது உங்களுக்கெல்லாம்? பாரதியார் கண்ட பெண்கள் புரட்சி பெண்களாக இருக்கணும். இப்ப நம்மள வந்து ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அப்படியே சாந்தமா இருக்கீங்க, நிலா மாதிரி இருக்கீங்க, அப்படி வர்ணிப்பாங்க கவிதைகளா. பெண் என்றாலே அழகுதான். அவங்க சொல்லி எல்லாம் நம்ம அழகுங்கிறத உணரவே தேவையில்லை. அப்படி சொல்லி என்ன பண்றாங்க, நம்மள ரொம்ப அடிமைத்தனத்துக்கு ஆளாக்குறது தான் அந்த அழகு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்றது என்ன பண்ணக்கூடாது, நம்பிடக்கூடாது. அழகு என்றாலும் நம்பிடாதீங்க, அழகு இல்லைன்னு சொன்னாலும் நம்பிடாதீங்க. பெண்கள் என்றாலே அழகுதான். சரியா? அந்த நம்ம ஒரு சாங் ஒண்ணு இருக்கு, கெட்டவன்னு சொன்னாலும் நம்பிடாதீங்க, நல்லவன்னு சொன்னாலும் நம்பிடாதீங்க. அதே மாதிரிதான், அழகுன்னு சொன்னாலும் நம்பிடாதீங்க, அழகு இல்லைன்னு சொன்னாலும் நம்பிடாதீங்க. இதான் மார்ச் 8 அப்படின்னா என்ன வரலாறுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன வரலாறு? மார்ச் 8ங்கிறது 1882ஆம் ஆண்டு பெண்கள் உரிமையை நிலைநாட்டுவதற்காக அமெரிக்கால நியூயார்க் என்ற பகுதியில என்ன பண்ணாங்க, தன்னுடைய அதாவது 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு, அதுல 16 மணி நேரம் வந்து பெண்களுடைய வேலையா நேரமா அறிவிச்சிருந்தாங்க. பெண்கள் எங்களுக்கு இந்த 16 மணி நேர வேலைய 8 மணி மாற்றி கொடுங்கன்னு சொல்லி போராடினாங்க. ஒரு நாள் 2 நாள், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, போராடிட்டே இருந்தாங்க. அதுல அந்த பஞ்ச ஆலையில வந்து 75 நாள் வந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க. அந்த 75 பெண்கள் வந்து உடல் கருகி இறந்த நாள். என்னது, தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கும் தன்னுடைய சம்பளத்தை ஆண்களுக்கு நிகராக தனக்கு சம்பளம் வேணும் என்கிறதுக்காகவும் பெண்களாகிய நம்மளை போன்ற பெண்கள் அந்த பஞ்சாலையில உடல் கருகி 75 பேர்கள் உடல் கருகி இறந்தனார்கள். எதற்காக? நம்மளுடைய சுதந்திரம், நம்மளுடைய சம்பளம் ஆண்களுக்கு நிகராக வேணும் என்பதற்காக. இது என்ன பண்ணாங்க, அமெரிக்க அரசு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் 1910ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அது புரட்சி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் உலக மகளிர் தினமாக இன்று நாம் கொண்டாடி கொண்டு சுதந்திரமாக இருக்கிறோம். பெண் மகளிர் தினம்னு என்ன, கோலம் போடுறது, என்ன வித்தவுட் ஃபயரா சமைக்கிறது, இதெல்லாமே பெண்களான ஒரு கொண்டாட்டமாக நம்ம எண்ணிக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய உரிமைகளை எங்கெல்லாம் வந்து நமக்கு தகர்த்து எரிகிறாங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம உரிமை குரல் கொடுத்து நமக்காக நம்ம தான் பேசணும். பெண்களாகிய நம்ம தான் பேசணும். எல்லா துறைகளிலும் இப்ப பெண்கள் என்னவா இருக்காங்க, அச்சீவ் பண்ணிட்டு தன்னுடைய பலனை யாருன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்பயுமே மனசுல வச்சு நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்களும் நகர்த்தி கொண்டேதான் போனால்தான் வெற்றி உறுதியாக இருக்கும். எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு ஆணும் கஷ்டப்படாமல் எதையும் வெற்றி அடைய முடியாது என்கிற மனதுல உறுதியா பதிவு பண்ணிக்கோங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மொபைல் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள அங்க இங்கேயும் நகர விடாம அந்த மொபைல் என்ன பண்ணுது, நானே பார்ப்பேன். சரியா? நானும் ரீல்ஸ் எல்லாம் இப்படி இதை போட அதை போட அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல. இப்ப மது அருந்தினால் என்னது, தீமைன்னு சொல்றோம் இல்லையா? புகை அருந்தினால் அதுவும் தீமை தான். அப்ப மொபைல் மட்டும் அதுக்கு ஒரு டைமிங் இல்லை, எதுவுமே இல்லாம பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் ஒரு இதானே. பார்க்கணும், நல்ல விஷயங்கள் பாருங்க, நம்மள மோட்டிவேட் பண்றத பாருங்க, கொஞ்சம் டைம் அதுல ஸ்பெண்ட் பண்றதுல தப்பே இல்லை. ஆனா அதுக்குள்ள உட்காந்து அதை நம்மளை நகர விடாம அதுக்குள்ளேயே இருந்துடக்கூடாதுங்கிறது என்னோட சின்ன அட்வைஸ். ஏன் இதை சொல்றேன்னா, எனக்கு 2 பொண்ணு அங்க உட்கார வச்சிருக்கேன் பாருங்க. நாளைக்கு நேரத்தோட நம்ம சேர்ந்து பயணம் பண்ணலன்னா நேரம் நம்மளை கொன்று தின்று விடும். சோ நேரத்தோட பயணம் பண்ணுங்கள், வெற்றி அடையுங்கள். நல்லா சிந்திக்கிற பெண்ணுங்களா எப்பயும் இருங்க, புரட்சி பெண்ணுங்களா இருங்க. நான் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா இந்த இடத்துல கை தட்டிக்கிட்டு இருந்தேன். சரியா?
கல்யாணம் பண்ணும்போது எனக்கு 19 வயசு, இப்ப எனக்கு 41 வயசு, 41. என்னோட பாப்பா பிடிஎஸ் படிக்கிறா, டாக்டர் படிக்கிறாங்க. இன்னொரு பொண்ணு 9th படிக்கிறாங்க. சோ பெண்கள் பிறந்து விட்டார்கள் என்று இன்னும் இந்த மண்ணிலே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வருத்தப்பட்டு இருக்காங்க. பெண்களாய் பிறந்து சாதிப்பதுதான் பெண்ணுக்கு அழகு என்று ஒவ்வொரு பெண்ணும் உறுதியோடு இன்னைக்கு போங்க.